நீங்கள் ஒரு 18+ ஏஜுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் மார்னிங் ரொட்டீனை செட் பண்ணியே ஆகணும். அது மட்டும்தான் உங்களை அடுத்த லெவலில் உங்கள் லைஃப்பில் கொண்டு போக யூஸ் ஆகும். நான் இப்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் கண்டிப்பாக என்னை மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகட்டும், என்னை எப்போதுமே கொஞ்சம் ப்ரொடக்டிவ் ஆகட்டும் வச்சுருக்கோம். அதுக்காகவே என்னோட ஃபுல் டே ரொட்டீனை நான் ஒரு பேப்பரில் எழுதி அது போலவே என்னோட டேயை கொண்டு போயிட்டு இருந்தேன். காலப்போக்கில் அதுவும் எனக்கு பழகுச்சு. இப்போ என்னோட மார்னிங் ரொட்டீனை என் மைண்டே அடாப்ட் பண்ணி வச்சிருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்னோட மார்னிங் ரொட்டீன் என்னன்னு பார்ப்போம். முதல்ல வேக்கப். ஆமாம், காலையில் கிளம்புறது 5 மணிக்கு. ஆமாம், எல்லா நாளுமே என்னோட டே 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ஒரு காரணம் உண்டு, வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். 5 மணிக்கு எழும்பின உடனே முதல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்புறம் நான் நைட் தூங்குற என்னோட பெட்டை ரெடி பண்ணுவேன். அது என்ன காலையில் கொஞ்சம் இன்னும் ப்ரொடக்டிவாகிட்டே வச்சுருக்கோம். காலையில் பெட்டை ரெடி பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் வேலையாக வந்து ப்ரெஷ் பண்ண போயிடுவேன். ப்ரெஷ் பண்ணி முடிச்ச ஆஃப்டர் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாகவே தண்ணி குடித்தாமல் அப்படியே கலந்து தூங்குறது. காலையில் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி குடித்த உடனே பாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்கும். தண்ணி முடிச்ச உடனே அப்படியே ஒரு மெடிடேஷன், ஒரு 5 மினிட். அந்த 5 மினிட் மெடிடேஷன் மொபைலில் ஒரு டைமர் செட் பண்ணுவேன். டைமர் 5 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமர் எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ தான் கண்ணை திறப்பேன். மெடிடேட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதை பற்றி யூடியூப்ல வீடியோ இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எல்லோரும் மெடிடேட் பண்ணணும். அப்போ தான் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கும். மெடிடேட் பண்ணி முடித்த உடனே ஒரு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீட்டில் ஏதாவது பனானா அப்படி ஏதாவது சாப்பிட்டு அதை சாப்பிட்டுண்டு, அப்படி இல்லைன்னா டேட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது ஒரு 5 டேட்ஸை சாப்பிட்டுண்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்புவேன். காலையில் ஒரு 6 மணிக்கு கரெக்டாக ஜிம்முக்கு கிளம்புவேன். ஆமாம், நான் இது முன்னாடி சொன்னேன், இவ்வளோ வேலையும் கரெக்டாக அந்த 1 ஹவரில் முடிக்கணும், 5 to 6. இது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாதிரி மாறும், ஆனால் கண்டிப்பாக இது முடியும். ஏன்னா எல்லாருக்குமே இது மேக்ஸிமம் முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு 6 மணிக்கு கரெக்டாக ஜிம்முக்கு கிளம்புவேன். ஜிம்முக்கு கிளம்பி ஜிம் பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துலேயே போகலாம், அந்த அளவு பக்கத்தில் தான் இருக்குது. ஜிம்முக்கு போயிட்டு ஒரு வார்ம் அப் போட்டுட்டு ஒரு ஒர்க் அவுட் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 7:30க்கு முன்னாடி கண்டிப்பாக வீட்டுக்கு, அழகாலி 7:30க்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுவேன். கரெக்டாக 7:30க்கு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் சிலப்போ வே ப்ரோட்டீனாக வேண்டி வச்சுருப்பேன் முன்னாடி. ஆனால் இப்போல்லாம் இல்லை, வே ப்ரோட்டீன் இருக்கம்மா அது இல்லைன்னா வந்து கடலை ஏதாவது வேண்டி வச்சிருப்பேன், அதை ஏதாவது சாப்பிடுவேன். இல்லைன்னா பிரெட்டு பீனட் பட்டர் அதை அப்படியே சாப்பிட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் அந்த மாதிரி எடுப்போம், ஒரு 7:30 8 மணிக்குள்ளே. அடுத்து 8 மணிக்கு கரெக்டாக குளிச்ச போவேன். 8 மணிக்கு கரெக்டாக குளிக்க போவேன். 8 மணி அதுக்கு முன்னாடி தான் மேக்ஸிமம். 8 மணிக்கெல்லாம் கரெக்டாக 8 மணி தாண்டாது, 8 மணி முன்னாடியே கரெக்டாக குளிக்க போவேன். குளிச்ச போயிட்டு 8:30க்கு முன்னாடியே குளிச்சுட்டு வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டு வேறு ஐடி கார்டு புக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் வேலையை செட் பண்ணிட்டு கரெக்டாக 8:30க்கு முன்னாடி அந்த வேலையை முடிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு 8:30க்கு பிறகு 8:30க்கு பிறகு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அடுத்து வந்து காலேஜுக்கு கொண்டு போக என்னோட லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டு, லஞ்செல்லாம் எங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை பேக் பண்ணலாம். அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒரு 8:50 போல் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்புவேன் காலேஜுக்கு போகிறதுக்கு. நான் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன், நான் எதுக்கு 5 மணிக்கு கிளம்புறேன்னு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு. இந்த வீடியோ பார்க்கும்போது இப்போலாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு காலேஜுக்கு 8:50 பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அப்போ நான் 5 மணிக்கு எழும்பி இதெல்லாம் பண்ணி ஜிம்முக்கு போனால் தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். அதனால தான் 5 மணிக்கு எழும்பி எல்லா நாளுமே அந்த ரொட்டீன் அப்படியே போயிட்டே இருக்கு. இதுதான் என்னோட ஒரு சிம்பிள் மார்னிங் ரொட்டீன். நீங்கள் எக்ஸாக்டாக இதே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை, ஆனால் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மார்னிங் ரொட்டீனை கண்டிப்பாக செட் பண்ணி வச்சே ஆகணும். அதான் உங்களை கண்டிப்பாக ப்ரொடக்டிவாக மாற்றும். இந்த டைமிங் எல்லாம் கொஞ்சம் அல்டர் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உங்கள் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொட்டீனை செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னைக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு பேப்பரில் எழுதி அதை செட் பண்ணுங்கள். எங்கேயும் கண்டிப்பாக உங்கள் லைஃப் கொஞ்ச நாள்லே மாறும். என்னோட முன்னாடி உள்ள வீடியோ நான் வேணா எடுத்து பாருங்கள். நான் ஜிம்மு போகிறது முன்னாடி எப்படி இருந்தேன், ஜிம் போன பிறகு எப்படி ஆனேன், அந்த வீடியோலாம் போட்டிருப்பேன் முன்னாடி, அதை எடுத்து பாருங்கள். காலையில் எழும்பி இந்த 1 மணிக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு அதுக்குள்ள ஒர்த்து கிடச்சிருக்கு. இந்த ரொட்டீன் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாருமே பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் பண்ண மாட்டேன். காலையில் 5 மணி எழும்புறதே அவ்வளோ கஷ்டம். எனக்கும் கஷ்டம் தான், நானும் பெரிய இது ஒன்றும் இல்லை. நானும் ஒவ்வொரு காலம் உருண்டு பறக்கி ஃபேனை அணைச்சி ஃபேனை போட்டு மீண்டும் அப்படியே போத்திட்டு கிளம்பி எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் கிளம்புவேன். உங்கள் எல்லாரும் போல தான் நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் எழும்பி இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் பழவி அப்படியே நான் மைண்டு அடாப்ட் பண்ணி வச்சிருக்கு. கொஞ்சம் 5 மணி எழும்புது அந்த இதில் அடாப்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா 5 மணி ஜிம் போகிறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 6 மணி போல் ஜிம்முக்கு
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க. அப்போ 5 மணிக்கு அவங்க எழும்பும் போதே நான் கால் பண்ண சொல்லுவேன். அது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாகவே என்ன வேக்கப் பண்ண வச்சோம். ஸோ எவ்வளோதான் என்னோட மார்னிங் ரொட்டீன். இந்த வீடியோ நான் போடணும்னு கொஞ்சம் நாளாகவே நினச்சேன், எப்படியோ போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஆஃப்டர் காலேஜ் வந்து என்னோட ஈவினிங் அண்ட் நைட் ரொட்டீன் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நான் எத்தனை மணிக்கு தூங்குவேன், காலையில் 5 மணிக்கு எழும்போக்கு, இந்த மாதிரி ரொட்டீன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்டில் ஒரு ஸ்லீப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் போடுங்க. ஏதாவது ஒன்று போட்டால் ஒரு ஆளுக்கு வீடியோ போட்டாலும் நான் அந்த ரொட்டீனையும் கண்டிப்பாக அடுத்த வீடியோலேயே உங்களுக்கு போடுறேன். ஒரு 1 or 2 டேஸ்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த மார்னிங் ரொட்டீன் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. முடிஞ்ச அளவு ஒரு சின்ன ஒரு கமெண்ட் கூட பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மீண்டும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஐ அம் ஜேசி.